ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்கேலிங்கோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி தாங்க. ஃபர்ஸ்ட் மித் பத்தி சொல்றேன். என் கிளினிக்ல வர பேஷண்ட் என்ன கேட்கறாங்க, சார் ஸ்கேலிங் பண்ணா எனாமல் தேய்ச்சுன்னு சொல்றாங்க. இதுதாங்க மித். ஃபேக்ட் நான் சொல்றேன். ஸ்கேலிங் பண்ணா எனாமல் கண்டிப்பா தேயாதுங்க. கீழே இருக்கிற வீடியோ பாருங்களேன். ஸ்கேலிங் பண்றப்ப நாங்க கம் லைன்ல இருக்க அழுக்கு தாங்க கிளீன் பண்ணுவோம். சோ அதனாலதான் சொல்றேன் ஸ்கேலிங் பண்ணா எனாமல் தேயாது. பட் சார் ஸ்கேலிங் பண்ணா சென்சிட்டிவிட்டி வேற, அப்ப எனாமல் நீங்க தேய்க்கிறீங்களா அர்த்தம்னா இல்லவே இல்லைங்க. ஸ்கேலிங் பண்ணா சென்சிட்டிவ் வரதான் செய்யும். அது ஒரு 2 நாள் சிம்டம்ஸ் தான். ஏன் சென்சிட்டிவிட்டி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி பல்லு ஒரு நீட்டாவே இருக்காது, ஃபுல்லா அழுக்கா. கிளீன் பண்றப்போ அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா கிளீன்டா இருக்கிறப்போ நம்ம சூடாவோ இல்ல சில்லுன்னு சாப்பிட்டாலும் அந்த சென்சிட்டிவிட்டி வரும். இது ஒரு 2 to 3 days இருக்கும். சரிங்க, ஸ்கேலிங் பண்ணனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸ்கேலிங் பண்ணனால கம் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸ்கேலிங் பண்ணனால நீங்க கான்பிடென்டா சிரிப்பீங்க, பல்லுல அழுக்கே இல்லாத. ஸ்கேலிங் பண்ணனால பேட் பிரெத் எதுவுமே இருக்காது. இதுதாங்க